ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. மாயாவுக்கு வந்து பொண்ணு தர முடியாதுன்னு அதிரடியாக முடிவு எடுத்துட்டாப்புல நம்ம ரகுராம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புவனேஸ்வரி வந்து தட்டை எவ்வளோ நேரம் தான் நான் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்குது, வாங்கிக்கோங்க, எனக்கு மாயாவை வந்து பொண்ணு கேட்டிருக்கேன், ஏன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கலை, இப்போ முதல் மரியாதையும் விட்டு கொடுத்துட்டேன், இப்போ இந்த வாக்கையாவது நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து ரகுராம் வந்து சொல்கிறது எதையுமே கேட்காம சிலையாட்டம் நின்றனால வந்து சரி, நான் உங்களுக்கு வந்து மாயாக்கிட்டேயும் பேசணும், ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், நாளைக்கு இதே நேரத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறமேட்டுக்கு மகாலிங்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சாருக்கிட்ட. நான் எதிர்பார்க்கலவே இல்லை, வேறு லெவலில் ட்விஸ்ட்டு வச்சுக்கிட்டா, கரெக்டாக வந்து நான் தனாவை பொண்ணு கேட்பான்னு பார்த்தா கடைசியில் மாயாவை பொண்ணு கேட்டுட்டா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எது எப்படியோ சாரு வந்து சந்தோஷப்படுறாங்க, என் ட்ராக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுதில்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு நிம்மதியாக பெருமூச்சு விட்றாங்க. நம்ம பார்வதி, பத்மா, பாட்டி 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த சமயத்தில் வந்து இவன் வந்து எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டோன்னா நம்ம இப்போ எல்லா பிரச்சனையும், குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீந்துடும், வாழ்நாள் பூரா புவனேஸ்வரி நினச்சி பயந்துட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவளும் ஆசைப்படி இந்த ஊர்க்காரியாக மாறிடலாம்ல, அப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னோடனே அவள் ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ஜானகி வராங்க. ஜானகி வந்தோடனே ஜானகி கிட்ட வந்து பேச சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து போய் மாயா கிட்ட பேசு, அவளை வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை அப்படிங்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து மேலே வந்து மாடியில் வந்து கரெக்டாக வந்து மாயா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி சம்மதிக்க வைக்கணும், இது அவளோட வாழ்க்கை, அதில் வந்து நம்ம தலையிட முடியாதுல்ல, இதெல்லாம் வந்து என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து இங்கே பாரு ஜானகி, ரகுராம் கொடுத்த வாக்கு ரொம்ப முக்கியம், அதை வந்து உன் மனசில் நல்லா ஏற்றிக்க, அவள் வந்து நம்மக்கிட்ட சொத்து கேட்கல, எதுவும் கேட்கல, வேறு எந்த பிரச்சனையும் இழுக்காத லெவலுக்கு புதுசாக ஒன்று கேட்டிருக்கா, அது தாராளமாக மாயாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவளும் இந்த ஊரை விட்டு போக மாட்டா, நீயும் கூடவே இருந்து அவளை பார்த்துக்கலாம், நமக்கு வந்து வாழ்நாள் பூரா புவனேஸ்வரி என்ன செய்வான்னு நினச்சிக்கிட்டு நம்ம பயந்துட்டு இருக்க தேவையில்லை, நீ முதல்ல வந்து பேசு அப்படின்னு நீ கேட்டேன்னு வச்சுக்கேன், நிச்சயமாக அவள் சம்மதம் சொல்லுவா அப்படின்னு ஜானகியை வந்து தேத்தி விட்டு மேலே வந்து அனுப்பலான்ட்டு அனுப்பி விட்றாங்க. டக்குன்னு வந்து மாயா ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே மாயாவை பார்த்து சீனு வந்து பேசியிருக்க மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீ என்ன முடிவு பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, டப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் என்ன ஒன்றை மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன், வள குலக்கலான்னு என்கிட்ட கேட்டால் நான் சம்மதம் கேட்டால் முடியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னோடனே அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு மாயா கையை பிடிச்சிக்கிட்டு, நீ ரொம்ப கையெடுறா முதல்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சீனு. நான் இங்கே பாரு, எங்கள் அப்பா கிட்ட பேசி எல்லா விஷயங்களும் வந்து சம்மதிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன், நீ உன் சைடில் நீ என்ன பேசி வச்சுருக்க இது வரைக்கும் அப்படின்னோடனே, அன்றைக்கே வந்து மாமா கிட்ட சொல்லியிருந்தா இந்த விஷயம் இன்றைக்கி வந்து பொண்ணே கேட்டிருக்க மாட்டாங்க தெரியும்ல அப்படின்னா, நான் அன்றைக்கி சொல்லலான்னு பார்த்தேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் ரொம்ப சாந்தமாக இருக்கிறப்ப சொன்னால் தான் வந்து எல்லா விஷயங்களும் சரியாக போகும், அதுக்கு முன்னாடியே பேசணுன்னு வச்சுக்கோங்க அவர் கோவப்பட்டுருவார், நீ கடைசியில் வந்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான், ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, தேவையில்லாமல் முதல்ல வந்து உன்னை சுற்றி உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண பாரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவளுக்கு சாதகமாக வந்து மொத்த குடும்பம் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் எப்படி நீ சமாளிக்க போகிற, முதல்ல வந்து நீ உன் சைடை கிளியர் பண்ணுற வழியை பாரு அப்படின்னோன்னே, அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம் அப்படின்னோன்னே, எப்போ பண்ண போறியோ, நாளைக்கு நீ வந்து நோ சொல்லிடு, வேறு என்ன செய்ய போகிறேன், அதுக்கு முன்னாடி என் கையை தொட்ட உன் மூஞ்சியில் ஒரு குத்துவேன் அப்படின்னு காமெடி பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்தது இங்கே ஜானகி தயங்கி வந்து கேட்க வராங்க, நீ இந்த கல்யாணத்தை ஒத்துக்கறியாமா அப்படின்னோடனே, நீங்கள் எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்கலாம், அவங்க வந்து கீழே அவ்வளோ சொல்லி அனுப்புனாலும் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இதை கேட்குறதுக்கு வந்து கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சிருக்கணும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் எப்படி நான் சம்மதிக்க சொல்லுவேன் அப்படின்னோடனே, நாங்கள் யாருமே எதிர்பார்க்காததை கேட்டுட்டார்ல, கரெக்டு, யாருமே எதிர்பார்க்காததை கேட்டான்னா அதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்காகலாம் வந்து என் வாழ்க்கையை வந்து நான் இழக்க முடியாது, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து நீங்கள் யோசிச்சுட்டு பதில் சொல்லணும், பெரியப்பாவோட கௌரவத்தை மீட்கணுங்கிறதுக்காக என்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது, அதை இப்போயே நான் உங்ககிட்ட பதில் சொல்லிட்டேன், நாளைக்கு கேட்டாலும் சபையில் இதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மேலேயும் பெரியப்பா மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், கடைசியில் வந்து நீங்கள் யாரோ ஒருத்தங்க இவங்க எல்லாம் கேட்குறாங்கன்ட்டு நீங்கள் வந்து கேட்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் வந்து ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சில விஷயம் மாறி இருக்கேன்னா அதுக்கு காரணம் அதில் கொஞ்சம் நியாயம் இருக்குதுன்னு எனக்கே மனசுக்கு புரிஞ்சு அதனால் மாறி இருக்கேன், தயவு செஞ்சு இனிமேல் இது மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படின்னோடனே ஜானகி தயங்கிட்டே வந்து கேட்குறாங்க. ரகுராம் ஜாலியாக ஹாப்பியாக இருக்காப்புல, நாளைக்கு என்ன முடிவு சொல்ல போகிறீங்க அப்படின்னு தெரியாமல் நான் டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்கன்னு, இதில் என்ன சொல்கிறது, முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை மாயா வந்து பின்னாடியே ஒட்டு கேட்குறாங்க.
ஜானகி வந்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட உள்ள பொருளை வந்து அவள் கேட்டான்னா நியாயப்படி வந்து நான் கொடுக்க முடியும். என்கிட்ட இல்லாத விஷயத்த மாயாவோட சம்மதம் இல்லாமல் என்ன முடிவோ அதுதான் என்னோட முடிவும் கூட. அவள் முடியாதுன்னு சொன்னால் நானும் முடியாதுன்னு தான் சொல்ல போகிறேன். என்கிட்ட உள்ள பொருள் அவள் நிச்சயம் கேட்டா, என்னால் கொடுக்க முடியாதெல்லாம் நீ கேட்டேன்னா என்னால் கொடுக்க முடியாதுன்னு நாளைக்கு நான் தெளிவாக சொல்லிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத ஜானகி.